இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவருமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலும் உங்களுக்காகவே ஜெபிப்பதிலும் மகிழ்கிறேன். இதோ இந்த புதிய நாளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறுவோம். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், வழி நடத்துகிறார். நமக்கு தேவையான அனைத்தையுமே ஒவ்வொரு நாளும் கொடுத்து நம்மை மகிழ்விப்பவர் நம் கடவுள். எனவே நேர்மறை எண்ணங்களோடு, முகத்திலே ஒரு புன்னகையோடு கடவுளின் கரத்தை பிடித்து பயணிக்க முயற்சி எடுப்போம். அன்பானவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்று நமக்கு நம்முடைய தாயாம் திரு அவையானது கொடுக்கிற இன்றைய மன்னா மார்க்கு நற்செய்தி பிரிவு 3 இறைவார்த்தைகள் 7-12 முடிய பகுதிகள். இந்த பகுதியில நாம் எதை படிக்கிறோம் என்றால், இயேசு நற்செய்தியை அறிவித்துவிட்டு போதித்துவிட்டு கடற்கரை ஓரமாக நடந்து செல்லுகிறார். அப்பொழுது இயேசு கடற்கரை ஓரமாக இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அந்த பகுதியில் சுற்றி இருந்த எல்லா மக்களும், ஏராளமான மக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு, ஏராளமான மக்கள் அவரை நாடி வர ஆரம்பிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் பக்கத்து நாட்டில் உள்ள எல்லா மக்களும் இதை கேள்விப்பட்டு இயேசு எல்லாரையுமே குணப்படுத்துகிறார் என்று கேள்விப்பட்டு பக்கத்து நாட்டில் இடங்கள் இருக்கிற எல்லா மக்களுமே கூட்டமாக வர ஆரம்பிக்கிறார்கள். இதை அறிந்த இயேசு சீடர்கிட்ட சொல்றார், முன்னேற்பாடாக நீங்கள் ஒரு படகு தயாராக வைத்திருங்கள், கூட்டம் அதிகமாக வந்துவிட்டால் நாம் இங்கிருந்து உடனடியாக செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன்னேற்பாடு. அந்த கூட்டத்தினுடைய அளவு அவருக்கு தெரிஞ்சு தயார் நிலையில் வைக்க சொல்லுகிறார். அப்போ படகு ரெடியாக இருக்கட்டும், கூட்டம் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா எல்லா மக்களும் வந்து ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி அது ஏற்பாடு செய்யவும் சொல்லுகிறார். இதைத்தான் இந்த நற்செய்தியில் படிக்கிறோம். அதில் கூட இறுதியில் எண்ணற்ற மக்கள் குணம் பெற்றார்கள். சாத்தான் ஆவி பிடித்தவர்களும் இயேசுவை பார்த்து இவரே ஆண்டவர் என்று அறிக்கையிட ஆரம்பிக்கிறது. அந்த சாத்தான்கிட்ட இப்படியெல்லாம் பேசாது என்று அதை அதட்டி அமைதிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட இந்த நற்செய்தி நமக்கு இன்று என்ன செய்தியை சொல்லுகிறது என்று நாம் தியானிக்க வேண்டும். பிரியமானவர்களே, சாத்தான் கூட கடவுளுடைய வல்லமை அறிந்திருக்கிறான். அப்ப கடவுளுக்கு எப்படிப்பட்ட வல்லமை உண்டு என்பது மனிதர்கள் ஒரு சில நேரங்கள் மறந்து விடலாம். ஆனால் சாத்தான் கடவுளின் வல்லமையை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியிலே நாம் மையமாக பார்ப்பது என்னவென்றால், வியாதிகள் ஒரு பாவத்தின் அடையாளம், வியாதிகள் கடவுளினுடைய தண்டனை என்று அந்த காலத்திலே இருந்தது. வியாதி வந்துவிட்டால், ஒரு வியாதி சின்ன தலைவலி வந்தால் கூட நம்மளால் தாங்க முடியல. அப்போ உடலில் இருக்கிற பல்வேறு வியாதிகள் நமக்கு ஒரு பெரிய தடையாகவே இருக்கும். எதையுமே நிம்மதியாக செய்ய முடியாது, மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, நமது காரியங்களை நமது வேலை நாமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப வியாதி என்றாலே அந்த இயேசு வாழ்ந்த காலத்திலே இது கடவுளுடைய தண்டனை, பாவத்துடைய வெளிப்பாடு. எனவே ஒரு நல்ல சுகத்தோடு வாழ்ந்தால் அவன் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏதாவது ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அவன் கடவுளுக்கு ஏற்றவன் அல்ல, கடவுள் அவனை அன்பு செய்யவில்லை, கடவுளுடைய தண்டனை என்று அவர்கள் நினைத்தார்கள். பாருங்க, யோசித்து பாருங்கள். இப்ப நாம் வாழ்கிற இந்த சூழ்நிலையில பெரிய மாற்றங்கள் மருத்துவத்துறையில பார்க்கிறோம், மேலும் அறிவியல்ல பார்க்கிறோம், நிறைய வளர்ச்சிகள். இன்னைக்கு ஒரு சின்ன ஹார்ட் ஆப்ரேஷன் கூட அழகா பண்ணிடலாம். இப்போ உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புகளை மாற்றணும்னா மாற்றிடலாம், அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்துல மருத்துவர்கள் குறைவு. எங்க மருத்துவத்துக்கு போறது? ஏன் மருத்துவம் அங்க யாரும் படிக்கல, அவ்வளவோ படிக்கல, மருத்துவ பற்றி தெரியல, நாட்டு வைத்தியம்லாம் பார்த்தாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தா கூட அவங்களுக்குள்ளே இருந்தது என்ன அப்படின்னா ஒரு மூட நம்பிக்கை போல தான் இருந்தது. இந்த வியாதி வந்துட்டாலே நான் பாவி,
என் பாவத்துக்கு தான், நான் செஞ்சது தவறுக்கு தான் கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே வியாதி வராமலே இருக்கணும். யாருக்கும் இது தெரியக்கூடாது, எனக்கு எந்த வியாதி இல்லைன்னு எல்லாத்தையும் நான் சொல்லணும். நான் படுத்த படுக்கை ஆயிட்டேன்னா ஐயோ போச்சு, கடவுள் இவனுக்கு சாபம் கொடுத்துட்டாரு, இவன் பெரிய பாவி அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இதுதான் இயேசு கூட பல இடங்களில் ஒன்று, பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட அப்படின்னு சொல்லுவார். அப்ப இது மாதிரி ஒரு எண்ணங்கள் அவர்களுக்குள் இருந்தது. யாரு அந்த வியாதி குணப்படுத்துவாங்க? அப்ப நிறைய டாக்டர் கிடையாது, மருத்துவர் கிடையாது இல்லையா? அப்ப அந்த வியாதியை குணப்படுத்துற ஆற்றல் கடவுளுக்கு தான் உண்டு, கடவுளால் மட்டும்தான் வியாதி குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்த மக்களுக்கு இயேசு நற்செய்தி, அந்த இறைவார்த்தையை போதிப்பது மட்டும் கிடையாது, மக்களையும் குணப்படுத்துகிறார். அந்த ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மன வியாதியாகவே இருந்தாங்க. ஐயோ எனக்கு வியாதி வந்துடுச்சா, முடிஞ்சிச்சு, கடவுளை என்னை அன்பு செய்யல, நான் கடவுளுக்கு விரோதமா வாழ்ந்துட்டேன் அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு வந்துடும். அதனால அந்த உணர்வு எடுத்து போடுவதற்காக அவர்களை உடல் சார்ந்த வியாதிகளை கூட இயேசு குணப்படுத்துகிறார். அதனால்தான் மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக அநேக மக்கள் இயேசுவை கேள்விப்பட்டு ஓடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நற்செய்தியில் படிக்கிறோம். அப்படின்னா அது ஒரு பெரிய தடை, ஆன்மீகத்திற்கும் தடை, வாழ்க்கைக்கும் தடை, சமுதாயத்தோடு ஒன்று இணைந்து வாழ்வதற்கும் ஒரு பெரிய தடை என்பதை உணர்ந்தவர்கள் தான், ஐயோ இயேசு குணப்படுத்துறாருன்னா அவர் கடவுளாதாயா இருப்பார், கடவுளால் மட்டும்தானே வியாதி குணப்படுத்த முடியும், ஏன்னா மனிதர்களால் குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை கடவுளாக உள்ளுக்குள் நினைச்சுக்கிட்டு அவரை நாடி நாடி வராங்க. நான் நலம் பெற்றால் போதும், சமுதாயத்துல நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக மக்கள் வருகிறார்கள். அதனால தான் அவங்க கூட்டம் கூட்டமா வராங்க. இயேசுவால அவ்வளோ பெரிய குணப்படுத்த முடியல, அவரு அவ்வளோ பெரிய கூட்டம் சேரக்கூடாதுன்னு பார்த்து தான் எனக்கு ஒரு போட்டு தயார் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன படகு ஏற்பாடு செய்கிறார். பிரியமானவர்களே, இப்படி வியாதி நோய் யார் குணப்படுத்துவார்கள்? கடவுள் தான். அது அப்ப மட்டும் கிடையாது, இப்ப இந்த காலத்துல ரொம்ப ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த மருத்துவத்துறையில் வந்தால் கூட ஒரு சில நேரத்தில் மருத்துவரே சொல்லுவாங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க, நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன், ஆனால் உங்களுடைய ஜபம் தாங்க இந்த மருத்துவத்தில் உங்களுக்கு பெரிய விடுதலை கொடுத்தது, இந்த அறுவை சிகிச்சையில் உங்களால் மீண்டும் வாழ்வுக்கு வர முடிஞ்சது அப்படின்னு நிறைய மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். நிறைய மக்கள் கூட மருத்துவரை அங்கிட்ட கை விட்டுட்டாரு, எனக்கு இந்த வியாதியை என்னை விட்டு போகாது, கடைசியில் இறப்பு தான், கொஞ்சம் நாட்களை மட்டும் எண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனார். ஆனால் நாம் நம்பிக்கையோடு ஜெபித்தேன், கடவுள் என்னை காப்பாற்றி விட்டார். இன்னைக்கும் அந்த கடவுள் வியாதியை குணப்படுத்தும் கடவுளாகவே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இது கடவுள் ஒவ்வொருவரையும் எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார், இரக்கத்தை காட்டுகிறார் என்று பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இந்த சாத்தானும் அந்த இடத்துல, இந்த கூட்டத்துல பேய் பிடித்தவர்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அந்த சாத்தானால் அலைகழிக்கப்பட்டவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க இயேசுவை பார்த்த உடனே அப்படியே மயங்கி விழுந்து, ஆண்டவரே எங்களை ஏன் தொந்தரவு செய்கிறீர், நீர் பெரிய ஆண்டவர், நீதான் கடவுள் அப்படின்னு அறிக்கையிட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த சாத்தானை எல்லாம் பேசாமல் இருக்க அந்த வாயை அடைக்கிறார். பாருங்க, சாத்தான் உணர்ந்து கொள்ளுகிறான் அந்த இயேசுகிட்ட எவ்வளவு சக்தி இருக்கும் அப்படிங்கிறது அந்த சாத்தானுக்கு தெரியுது. ஆனா அங்க இருந்த மக்கள் எல்லாம் என் வியாதி குணம் பெற்றால் போதாதா அப்படின்னு தான் வந்தாங்க. அவருக்கு ஏதோ வல்லமை இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல இயேசுவை தொட ஆரம்பித்தார்கள். ஆனா சாத்தான் நீதாயா கடவுள் அப்படிங்கிறது முழக்கத்தை அறிக்கையிட்டு கத்தினது. இயேசு அதை அதட்டி பேசாதே என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் வலிமை வாய்ந்தவர், எல்லா அதிகாரத்தையும் இந்த சாத்தானால் அடக்கப்படுகிறது, சாத்தான் அடங்கி போய் விடுகிறான். அவருடைய வல்லமையினாலே வியாதிகள் குணம் பெறுகிறது, அவருடைய வல்லமையினாலே இறந்தவர்கள் உயிர் பெற செய்கிறார்கள், அவருடைய வல்லமையினாலே முடக்குவாதம் முற்றவர்கள் ஊனமுற்றவர்கள் எழுந்து நடக்கிறார்கள், பார்வை அல்லாதவர்கள் பார்வை பெறுகிறார்கள். இதெல்லாம் கடவுளுடைய வல்ல செயல் என்பதை புரிந்து இன்றும் இயேசு உங்களையும் என்னையும் அன்பு செய்கிறார், இரக்கம் கொள்ளுகிறார், விடுவிக்கிறார். வியாதி, உடல் சார்ந்த வியாதி, மனது சார்ந்த வியாதி, இன்னும் ஆன்மீகம் சார்ந்த வியாதி, ஆற்றல்களை கொடுத்து வலிமையை கொடுத்து நம்மை வழிநடத்தக்கூடிய இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு உயர்ந்த நம்பிக்கையில் அவரை நாடி செல்லுவோம். பெருந்திரளான மக்கள், ஏராளமான மக்கள் இயேசுவை நாடி சென்றார்கள். அதை போன்று நானும் ஒவ்வொரு நாளும் இயேசுவை நாடி சென்று அவரோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த பண்பை உள்வாங்கியவர்களாக நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முயற்சி எடுப்போம். மாணவர்களே, சிறப்பாக இதோ இந்த ஆண்டு நாம் ஜூபிலி ஆண்டை கொண்டாடுகிறோம். இந்த ஜூபிலி 2026 27 முடிய
புனித அசிசி பிரான்சிஸ் மரித்த 800வது ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த இயேசுவை நாடி செல்ல பரிபூரண பலனை அடைய நாம் இந்த துறவிகள் இருக்கிற இடங்களுக்கு செல்லுவோம், ஜெபிப்போம், இயேசுவின் பிள்ளையாக வாழ முயற்சி எடுப்போம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, இதோ சிறப்பாக இன்றைய மன்னாவின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அருமையான ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறேன். நீர் வலிமை வாய்ந்தவர், ஆற்றல் வாய்ந்தவர். உடல் வியாதிகளையும் மனவியாதிகளையும் இன்னும் உளவியல் சார்ந்த வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உம்மிடம் உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். எப்படி மக்கள் ஆர்வத்தோடு நாடி வந்தார்களோ, எப்படி தீய சாத்தான் கூட உமது வல்லமை அறிக்கையிட்டதோ, அதை போன்று நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை நாடி வந்து உம்முடைய வல்லமையும் ஆற்றலையும் பிறருக்கு எடுத்துச் செல்லக்கூடிய மக்களாக வாழ எங்களுக்கு ஆற்றல் தாரும். அன்பு தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணப்படுத்துவீராக, ஆற்றல் கொடுப்பீராக, வலிமை கொடுப்பீராக. இன்று இவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு திட்டங்களையும் பயணவேளை ஒரு பாதுகாப்பையும், குடும்பத்தில் அமைதி சமாதானத்தையும், வேலை செய்கிற இடங்களில் நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தாரும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், அறிவு, உடல் வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சியை கொடுத்து வழி நடத்துவீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறையருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.